بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, தூர இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எனதர்மை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதர்மை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் மிக முக்கியமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றார்களோ அந்த முறைப்படி நாங்கள் இந்த மாதத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய அந்த பரக்கத்தையும் அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பையும் அருளையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதல் தரமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இபாதத்துக்களில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இது இபாதத்துடைய வணக்க வழிபாடுடைய மிக முக்கியமான ஒரு மாதம். எனவே அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை படிப்பது இருக்கின்றது, இது இபாதத்துக்களில் மிக முக்கியமான ஓர் இடத்தில் இருப்பதை உலமாக்கள் கூறுவதை பார்க்கலாம். அல் குர்ஆனை ஹதீஸையும் ஆய்வு செய்து உலமாக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதை பொறுத்தவரையிலே அது இபாதத்துக்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பதாக கூறுகின்றார்கள். எனவே இபாதத்துக்களை கொண்டு கழிக்க வேண்டிய இந்த மாதத்திலே நாங்கள் இந்த மார்க்கத்தை படிப்பதன் மூலமாகவும் இபாதத் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த நன்னோக்குடன் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு நான் முதலாவதாக கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வகுப்பினூடாக நாங்கள் மிக முக்கியமான 2 புத்தகங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அதிலே முதலாவது புத்தகம் மாஹிய சலஃபியா. சலஃபியா என்றால் என்ன? ஷேக் அப்துல்லா அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம். இரண்டாவது புத்தகமாக ஸலாஸூன தர்ஸன் லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியராக இருக்கின்ற ஷேக் ஃபைசல் ஹாஷிதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புத்தகமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய புத்தகம் இது. எனவே இந்த புத்தகத்தை தயார்படுத்துறதுக்கான சில காரணங்களை இந்த இடத்தில் சுருக்கமாக நான் கூறுகின்றேன். பொதுவாக இந்த சலஃபியா என்ற புத்தகம் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சலஃபியா என்பதை பொறுத்தவரையிலே அதாவது சலஃப், அதாவது மன்ஹஜு சலஃப் என்று நாங்கள் கூறுவோம். இன்று இந்த சலஃப் மன்ஹஜுக்கு எதிராக பல எங்களுடைய முஸ்லிமான சகோதரர்கள்
பல வித்தியாசமாக பேசக்கூடிய, அது ஒரு வழிகேடான கொள்கை, வழிகாடான கருத்தை கூறக்கூடிய ஒன்று என்று கூறக்கூடிய விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளங்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அமைப்பில் இது வழிகட்ட ஒரு கொள்கை அல்ல, இது மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு முறை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நன்னோக்கோடு தான் இந்த புத்தகத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அடுத்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே அதாவது நோன்பாளிகள் கூறிய 30 பாடங்கள். உண்மையாகவே ஒவ்வொரு நோன்பாளிகளையும் பொறுத்தவரையில இந்த மாதத்தை கழிக்கக்கூடிய ஒவ்வொரு முறையையும் தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயமாக. எனவே இந்த 30 பாடங்களிலும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமான சகோதரனும் நோன்பை கழிக்கக்கூடிய முறை எப்படி, நோன்பு சம்பந்தமான சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த நன்னோக்கோடு தான் இந்த புத்தகத்தையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் என்பதை முதல் தரமாக சகோதரர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய இந்த புத்தகத்துக்கு நாங்கள் நுழைவதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சூரா மாயிதாவின் 15ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றான் என்றால், கத் ஜாஅக்கும் மினல்லாஹ் நூருன் வ கிதாபும் முபீன். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையிலே, அதாவது அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வந்திருக்கின்றது, வ கிதாபும் முபீன், தெளிவான ஒரு வேதம் வந்திருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு இமாம் தபரி ரஹ்மஹுல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்களில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய ஆசிரியர்களில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் நூர், ஒளி என்று கூறப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான் என்ற விடயத்தை கூறுகின்றார்கள். உண்மையாகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையிலே இந்த உலகத்துக்கு வந்த மிக முக்கியமான ஓர் ஒளி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்த சத்தியத்தை பொறுத்தவரையிலே அசத்தியமாக இருந்த பல விடயங்களை நீக்கிவிட்டு, அதாவது சத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒளி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு காட்டித் தந்ததன் காரணமாகத்தான் இன்று நாங்கள், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அதாவது நேர்வழி பெற்றவர்களாகவும் நாங்கள், அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக ஒளி பெற்றவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக கேட்கக்கூடிய நேரத்திலே நீண்ட ஒரு ஹதீஸை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கற்றுத் தந்தார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குருடாக இருந்த கண்களை திறந்து விட்டார், செவிடாக இருந்த காதுகளை திறந்து விட்டார், மூடப்பட்டு நல்ல விடயங்கள் எல்லாம் எதுவெல்லாம் அதாவது உள்ளத்திலே அதாவது போகாமல் இருந்த அந்த உள்ளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக திறந்து விட்டார் என்று கூறுவதை பார்க்கலாம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிவாயத் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள் பதிவாயிருக்கிறது. அஷேக் நாசுருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள். அதாவது அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது மதீனத்து மண்ணுக்கு வந்தார்களோ மதீனத்து மண் அந்த நேரம் முதல் ஒளிமயமானதாக மாறிவிட்டது. எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அதாவது மரணித்து விட்டார்களோ மதீனத்து மண் இருள் சூழ்ந்த ஒன்றாக மாறிவிட்டது என்ற விடயத்தை கூறுவதை பார்க்கலாம். எந்த அளவு கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை கூட வெறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு அதாவது தன்மையுடையவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே நேரத்தில் பாருங்கள் சகோதரர்களே, உயிரற்ற அந்த அதாவது ஒரு ஈச்சங்குற்றி கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவின் மூலமாக கவலை அடைந்ததை எங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். புகாரியிலே பதிவாயிருக்கின்ற ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவருடைய முதல் குத்பாவுடைய சந்தர்ப்பத்திலே அவருக்கென்று ஒரு மிம்பர் செய்யப்படுறதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம் குற்றியின் மீது நின்றவர்களாக அவருடைய குத்பா பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள். எப்போது அவருக்கு மிம்பர் செய்யப்பட்டுச்சோ அந்த குற்றியை விட்டுவிட்டு அந்த மிம்பர் மேடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அதாவது அந்த ஈச்சங்குற்றி சிறிய ஒரு குழந்தை எப்படி சத்தமிடுமோ அதே போன்று அந்த குழந்தை சத்தமிடக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி அந்த குற்றியை அப்படியே தன் பக்கம் அணைத்துக் கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த ஈச்சங்குற்றி எப்படி ஒரு குழந்தை அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் அணைத்தால் அந்த கவலையின் காரணமாக அணங்குமோ அதே போன்ற அந்த ஈச்சங்குற்றி கூட அணங்கியதாக எங்களுக்கு இந்த ஹதீஸில் பார்க்க முடியும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையாக இந்த ஹதீஸை கேட்கக்கூடிய இடத்திலே ஒரு மனதுக்கு ஒரு கவலை வருகின்றது. அதனால்தான் அல் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அழுகின்றார்கள். அழுது விட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களே, மக்களே, இந்த ஈச்சங்குற்றி கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை கொண்டு கவலை அடைந்து அழக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த ஈச்சங்குற்றியை விட நாங்கள் தகுதியுடையவர்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடன் அன்பாக இருக்க வேண்டும், அவருடன் பக்கம் நாங்கள் பாசமாக இருக்க வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், மார்க்கத்தை படித்து அந்த முறைப்படிக்கு நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தற்போது நாங்கள் இந்த முதல் பாடமாக இருக்கின்ற சலஃபியா என்ற வார்த்தையுடைய கருத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரன், நான் சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். இந்த சலஃபியா என்ற வார்த்தை, சலஃப் என்ற வார்த்தையை தான் சலஃபியா என்று சொல்வார்கள். சலஃப் என்றால் அதாவது இது சலஃப என்ற வார்த்தையிலிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சலஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் முன் சென்றவர்கள், அதாவது குடும்பத்தினராக இருக்கலாம், யாரா இருக்கலாம், முன் சென்றவர்கள் என்ற அர்த்தம் இதுக்கு உள்ளது. இதற்கான ஆதாரத்தை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சூரா ஸுஹ்ருஃபின் 56வது வசனத்தில் கூறுகின்றான், ஃபஜஅல்நாஹும் அவர்களை நாங்கள் ஆக்கினோம், சலஃபன் முன் சென்றவர்களாக நாங்கள் ஆக்கினோம், வமஸலன் லில் ஆகிரீன் பின்வரக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கலாம். இந்த இடத்திலே சலஃபன் முன் சென்றவர்கள் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், வஅன் தஜ்மஉ அதாவது சூரா நிசாவின் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப் ஹராமாக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல அதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் தான் இரண்டு சகோதரிகளை ஒரு மனிதனுக்கு ஒரே காலத்தில் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன் இரண்டு சகோதரிகளை நீங்கள் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ப்பதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். இல்லா மா கத் ஸலஃப் முன் சென்றவர்களை தவிர அல்லது முன் சென்ற விடயத்தை தவிர. சில நேரங்கள் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருவசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்தை இறக்குவதற்கு முன்னால் யாரெல்லாம் ஒரே கால பகுதிக்குள் ஒரே சகோதரிகளை அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை ஒன்று சேர்த்து திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு பாவம் கிடைக்க மாட்டாது என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இமாம் இப்னு மந்தூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அவர்கள் கூறுகின்றார்கள், சலஃப் என்றால் அதாவது முன் சென்றவர்கள் தான், ஆனால்
வயதில் முன் சென்றவர்கள், சிறப்பில் முன் சென்றவர்கள் என்ற விஷயத்தை இமாம் இப்னுல் மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். அதன் காரணமாகத்தான் முன் சென்ற தாபியங்களுக்கு பேர் சொல்வார்கள் அஸ்ஸலஃபுஸ் சாலிஹ், நல்ல நல்ல முன் சென்ற நல்ல, அதாவது ஸலஃபுஸ் சாலிஹீன்கள். தாபியங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஸ்ஸலஃபுஸ் சாலிஹ் என்றால், தாபியங்களை பொறுத்தவரையில எங்களோட வயதில் கூட முன் சென்றவர்களாக இருக்கின்றார்கள், சிறப்பில் முன் சென்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களுக்கு அஸ்ஸலஃபுஸ் சாலிஹ் என்ற பெயர் வைக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆதாரம், அதாவது சிறப்பிலும் அதே போன்று வயதிலும் முன் சென்றவர்களுக்கு அஸ்ஸலஃபுஸ் சாலிஹ் என்று கூற முடியும். இதற்கான ஒரு ஆதாரமாகத்தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் புகாரி மற்றும் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இருவரும் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் என்றால், சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தனது மகளாக இருக்கின்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரகசியமாக 2 விடயங்களை கூறிவிடுகிறார்கள். முதல் விடயத்தை ரகசியமாக கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது விடுகின்றார்கள். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு விஷயத்தை மறுபடியும் ரகசியமாக கூறிவிடக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷத்தில் சிரிக்கின்றார்கள். இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, இதற்காக வேண்டி முதல் முறை அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியமாக கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க அழுதீங்க, 2வது முறை நீங்க ஏன் சிரிச்சீங்க? அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுடைய, அதாவது மரணத்துக்கு பின்னால் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையா இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கூறிய ரகசியம் என்னவென்றால், என்னுடைய பிரிவு, அதாவது நான் மரணிக்க போகின்றேன், நான் என்னுடைய காலம் நெருங்கி விட்டது, ஃபாத்திமாவே நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக, பொறுமையாக இருந்து கொள் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான் அழுது விட்டேன் என்று கூறுகிறார்கள். 2வது சிரிக்கிறதுக்கான காரணம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள் தனது மகள் அழுகின்றால் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி 2வது முறை கூறிய அந்த ரகசியத்தை பொறுத்தவரையிலே, ஃபாத்திமாவே சுவர்க்கத்துடைய மூமின்களின் தலைவியாக இருப்பதற்கு நீங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா உங்களை வைத்திருக்கின்றான், நீங்க அதை பொருந்திக் கொள்றீங்களா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த விஷயத்தின் மூலமாக நான் சந்தோஷத்தில் சிரிச்சேன் என்று கூறுவதை பார்க்கலாம். கடைசியாக, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு நிஅமஸ் ஸலஃபு அனலகி, ஃபாத்திமாவே நான் என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது, நான் என்ன செய்ய போன்றேன்னால் நான் மரணிக்க போகின்றேன், அதாவது உங்களுக்கு முன் சென்றவர்களில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன், உங்களுக்கு முன் சென்றவர்கள்ல நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையிலே அவர்கள் வயதிலும் முன் சென்றவர்கள், சிறப்பிலும் முன் சென்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே வயதிலும் சிறப்பிலும் முன் சென்றவர்களுக்கு சலஃப் என்று கூற முடியும். அதன் காரணமாகத்தான் இமாம் இப்னு மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாபியன்களை பார்த்து அஸ்ஸலஃபுஸ் சாலிஹ் என்று கூற முடியும் என்பதை கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பினூடாக சலஃப்கள் என்றால் யார், இந்த சலஃப் என்ற வார்த்தைக்கான அரபு பதத்துடைய கருத்தை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே இன்னும் சில விடயங்களை நாங்கள் இந்த புத்தகத்திலிருந்து படிக்க இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இத்துடன் இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.